தியேட்டர்ல சும்மா கூட்டம் கூட்டமா போய் என்ஜாய் பண்ணி வேற லெவல்ல இருந்த படம் தான் லவ் ஏ பா. இல்ல சும்மா தான் சொன்னேன். ஸோ இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம். நம்ம தமிழ்ல பார்த்த லவ் டுடே படத்துக்கும், ஹிந்தில பார்க்குற இந்த லவ் ஏ பா அப்படிங்கிற இந்த ஒரு படத்துக்கும் நெறைய டிஃபரன்ஸ் இருக்கு. எந்த அளவுக்குன்னா, பிரதீப் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சி டைப் சார்ஜர தவிர்த்து நைட்லாம் ரொம்ப அலைவாங்க தெரியுமா? ஸோ படத்துல இதெல்லாம் அந்த அளவுக்குலாம் அலையல. சும்மா சாதாரணமா போற மாரி, அது பார்க்கறதுக்கே நமக்கு ஃபன்னா தெரியும். இது அந்த அளவுக்கு நமக்கு ஒர்க் அவுட் ஆகல. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த ஃபோன் கால் வரும்போது பிரதீப் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாரு தெரியுமா? "ஃபோன வைடா" அப்படின்ட்டு ஒரு நல்ல வார்த்தைய பேசியிருப்பான் மனுஷன். அந்த டயலாக்க அந்த படத்துலருந்து தூக்கிட்டாங்க போல இருக்கு. அப்புறம் பிரதீப் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம லுங்கிலாம் கட்டி சும்மா வேற லெவல்ல இருப்பாரு. அந்த சீனையும் படத்துலருந்து தூக்கிட்டாங்க. ஹீரோயினுக்கு வந்து ஒரு நாய கிஃப்ட்டா குடுப்பாரு. அந்த நாய் கூட இந்த படத்துல இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். ஹீரோயினுக்கு தங்கச்சி அவங்க ஏஜ்லேருந்து 1 வயசு கம்மியா இருக்க மாரி பார்த்துக்குவாங்க. ஆனா பட் இந்த படத்துல ஒரு 5 வயசு கம்மியா இருக்கிற மாரி காட்டுறாங்க. சில பல விஷயங்கள மாத்தியிருந்தாலுமே, அத மாத்தாமலே இருந்திருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அடிக்கடி இடத்துல எமோஜிலாம் காட்டி சொதப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓவராலா அந்த ஒரு படம் ஒரு ஆவரேஜான்னு சொன்னா பார்த்தீங்கன்னா, இது ஒரு மொக்க படம். அட்டர் மொக்கங்கிற ரேஞ்சுக்கு சொல்ட்டாங்க. காமெடிலாம் படத்துல பெருசா இல்ல. ஸோ எதிர்பார்த்த அளவுக்கு இந்த லவ் வேவா படம் இல்ல. ஹிந்தி சினிமா மார்க்கெட் की चक्की इतना बड़ा पोपट है तो मुझे नहीं पता था। இப்ப இந்த கிளிப்ப பார்த்திருந்தா கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் பார்க்கறதுக்கு வித்தியாசமா இருக்கா? ஏ ரேட்டட் படம் குடுக்குற மாரி குடுத்து வச்சிருக்கானுவ.